வணக்கம் மக்களே, சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க. அதிரடியாக பார்த்தீங்கன்னா விஜய்க்கு 2026 தேர்தலில் ஆதரவு கொடுக்க போகிறாருங்க நடிகர் அஜித். எஸ், தலை அஜித்துங்க 2026 தேர்தலில் வரப்போது கண்டிப்பாக விஜய் தான் வெற்றி பெறுவார்னு சொல்லிட்டு ஒரு இன்டைரக்டாக சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் நடத்த போகிற மதுரையில் 2வது மாநில மாநாடுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காருங்க. இது ரொம்ப ஒரு பெரிய அதிசயங்க. ஏன்னா 2 பேரும் ஒரு இப்படி தளபதினா ஒரு சண்டை மாதிரி. இப்போ தலையை பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஏன் அவருக்கு ஆதரவு அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா இப்போது அரசியல் தொடங்கி தலைவர் ஆய்வு தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு 2வது மாநில மாநாடு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 21 நடக்க போகுது. அது குறித்து அஜித் பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, யார் கட்சி தொடங்கினாலும் மக்களுக்கு நல்லது செய்யணும். அந்த வகையில் நான் விஜயை நம்புகிறேன். கண்டிப்பாக அவர் நல்லா பண்ணுவார் சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. அவர் முதல் மாநாடு ரொம்ப வெற்றிகரமாக நடந்திருக்கு. இப்போ 2வது மாநில மாநாடு வெற்றி பெறத்துக்கு என்னோடய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக விஜய் நல்லது பண்ணுவார்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பிலே அவர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக விஜய்க்கு ஆதரவு இன்டைரக்டாக சொல்லியிருக்காருங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா விஜய் ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டால் அவர் ஜெயிக்க மாட்டார். ஆனால் அஜித் விஜய் ரசிகர்கள் ஓட்டு போட்டால் கண்டிப்பாக 2026 தேர்தலில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. நிறைய பேர் என் கமெண்ட்லேயே சொல்லிட்டு இருக்கீங்க, தளபதி கண்டிப்பாக காம்போ நல்லா இருக்கும், தலை கண்டிப்பாக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணால் நாங்கள் தான் 2026 தேர்தலில் முதலமைச்சர் ஆவோன்னு சொல்லிட்டு ஒரு என் கமெண்டில் நிறைய சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 21 வெயிட்டிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி ஒரு ஜனம் காட்டுறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15-20 லட்சம் பேர் லாஸ்ட்டாக வந்தாங்கன்னு சொல்லிட்டு விஜய் மாநாடுக்கு ஒரு கருத்து கணிப்பு இருந்துச்சு. இந்த வாட்டி 30 லட்சம் பேர் ஒரு பிளானிங் இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு சாத்தியம், எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாநாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. என்னங்க ஒன்றும் புரியல. ஒருவேளை கூட்டணி ஏன்னா பேச்சுவார்த்தை இருக்குமோன்னு சொல்லிட்டு அதில் ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஏன்னா நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, வதந்தின்னு சொல்லலாம், ஒரு உண்மையும் சொல்லலாம். 2026 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியுடன் விஜய் கூட்டணி இணைய போகிறாரு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், இவருக்கு ஆட்சியில் பங்கு தர போகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கேள்விகளாக வந்துடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இதுமாரிலாம் வச்சு பார்க்கும்போது உண்மையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. விஜய் மாநாடு எந்த அளவுக்கு ஒரு கூட்டம் மதுரையில், அதுவும் கேப்டன் விஜயோட கேப்டன் விஜயகாந்தோட சொந்த ஊர் மதுரை, அந்த மதுரையிலே போட்டிருக்காரு. எந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம தளபதி விஜய் 2026 தேர்தலில் வெற்றி பெறுவாரா? உங்களோட ஓட்டுகள் யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.